வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் செந்தில் பாண்டி. சரி, இப்போ மனித வாழ்க்கையில மனுஷனை 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு வந்து யோகா பண்றவங்க, இன்னொன்னு யோகா பண்ணாதவங்க. யோகா பண்ணாதவங்கள நினைக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு இப்போ ஒரு 44, 45 வயசாச்சு. 40 வயசுல 4 நோய் வந்துச்சு. ஒண்ணு சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால், தைராய்டு. வியாதியில பாதி பேரு ஆர்டியில போயிட்டு பிளட் எடுத்தா அவங்களுக்கு மேக்ஸிமம் இந்த நோய் இருக்கும். நான் இந்த பிளட் எடுக்கும்போது எனக்கு இந்த நோய் வந்துச்சு. உடனே இப்போ ரூ. 2000 சிஎஸ்சி அன்னப்பாக்கியதில் வந்து டேப்லெட் வாங்கி சாப்பிட்டேன். இந்த மாதிரி பயிற்சி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்து டேப்லெட் சாப்பிட்றது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. வயலில் போட்டு தண்ணி குடிச்சிடலாம் டேப்லெட், இதுக்கு எதுக்கு நம்ம எல்லாம் பண்ணணும், இப்படி தான் நினச்சேன். காலப்போக்கில் ரூ. 2000 4000 ஆயிடுச்சு, 5000 ஆயிடுச்சு. அடுத்து உங்களுக்கு ஊசி தான் இனிமேல் உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த சுச்சுவேஷன் சார் வந்து கண்டக்ட் பண்ணி இப்போ எனக்கு எந்த விதமான நோயும் கிடையாது, எந்த டேப்லெட்டும் கிடையாது. அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்க சார் வந்து சொன்னாங்க, நீங்கள் இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே அதான் சொன்னேன், 2ஆ பிரிக்கலாம். ஒன்று யோகா பண்ணுறவங்க, இன்னொன்று பண்ணாதவங்க. ஆனால் பண்ணாத நிலமை என்ன ஆக போகிறாங்க? யாருமே பெட் எடுக்கல, எடுத்து பார்த்தா தெரிஞ்சோம் என்ன ஆக போகிறாங்கன்ட்டு. சரி, ஓகே, இது மாதிரி எல்லாரும் ரெகுலராக அந்த மாதிரி நிறைய பயிற்சி பண்ணி எல்லாம் நல்லபடியாக வாழணும். எல்லாரையும் நான் வாழ்த்துறேன்.